Hey guys, welcome back. So, இப்படி ஓகே. ஸோ ப்ரீவியஸ் vlog சூப்பரான சப்போர்ட் இருந்துச்சு. முன்னெல்லாம் ரீசெண்டாக பார்த்தோன்னா நம்ம vlogsக்குலாம் வந்து ஒரு 100 வியூஸ் போனாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் வந்து மோஸ்ட்லி நைட் வந்து ஒரு 9 o'clock 10 o'clock போல் தூங்குறதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணிவிட்டு தூங்குவேன். பட் அதுக்கு வந்து கவுண்ட் பார்த்தா வியூஸ் கவுண்ட் வந்து ஒரு 200லாம் ரொம்ப ஜாஸ்தி. அப்படி போயிருந்தாலே ரொம்ப அதிசயமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அண்ட் 1 or 2 கமெண்ட்ஸ் இருக்கும், சில டைம் தான் இருக்கும், எல்லா டைமும் இல்லை. பட் இப்போ பார்த்தோன்னா நம்ம ஃபாலோவர் அபிநயா வந்து ரொம்ப சூப்பராக ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க இன்னைக்கு காலையில். விலாக் பார்க்குறதுக்கு ரொம்ப தெரப்பி மாதிரி இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலி நான் ஒரு சிலரோட விலாக்ஸில் அந்த மாதிரி பார்த்து ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோடய விலாக் வந்து அப்படி இருக்குதுன்னு சொல்கிறத கேட்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இந்த விலாக் வந்து ஒரு டே இன் மை விலாக், அப்புறம் எப்படி சொல்லலாம், குக்கிங் விலாக், க்ளீனிங் விலாக், அப்புறம் ஸ்கின் கேர் வீடியோ. ஸோ இப்படி எப்படி வேணால் இந்த விலாக் எடுத்துக்கலாம். அது எல்லாத்தோட ஒரு அக்யூமுலேஷனாக தான் இந்த விலாக் இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஹேர் பேக் போடலான்னு நினச்சேன். பட் ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி ஆயில் பண்ணி ஒரு 3 days மேலே ஆகிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பராக ஹேர் ஆயில் வந்து ஹீட் பண்ணி மசாஜ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ கோகனட் ஆயில் அண்ட் செசமி ஆயில், அது பேர் என்ன, ஆமனுக்கு என்ன சொல்லுவாங்க, விளக்கு எண்ணெயா, அந்த ஆயில் போட்டு கரி லீவ்ஸ் அண்ட் மேத்தி போட்டு ஹீட் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ண போகிறேன். அது சில் ஆகிட்ட அப்புறமா ஹேருக்கு வந்து அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு பெரிய கொண்டை போட்டுட்டு சாப்பிட்றது எல்லா வேலையும் நம்ம பார்க்கலாம். ஸோ சம்மர் வந்தாச்சு, வீக்லி 2 ஆச்சும் ப்ராப்பராக ஆயில் வைக்கிறது ரொம்ப நல்லது. ஹேருக்கு மட்டும் ஆயில் வைக்காமல் மொத்த பாடியும் ஆயில் நீங்கள் மசாஜ் பண்ணி பாத் பண்ணுறதும் ரொம்ப நல்லது. ஸோ நான் ஆயில் வச்சுட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா மசாஜ் பண்ண உடனே மொத்த ஹேரும் சேர்த்து கிளிப் பண்ணிட்டேன். பின்னையும் நீங்கள் போடலாம். நான் வந்து பின்னில் வெயிலுக்கு கசகசன்னு இருக்குன்றதுனால மொத்தமாக தூக்கி நான் ஹேர் பன் போட்டுட்டேன். நான் ஒரு பக்கம் ஹேர் ஆயில் வச்சுட்டு இருந்தேன். ஹரி வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. சாண்ட்விச் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ரிசீவர் மட்டும் ஃபோனில் மாட்டிட்டு மைக்கு கையில் வச்சுட்டாமல் பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு ஐடியாவே இல்லை வாய்ஸ் ரெக்கார்ட் ஆகாது அப்படின்றது. நான் பாட்டுக்கு நிறைய பேசியிருக்கேன், பட் எதுவுமே ரெக்கார்ட் ஆகலை. பட் சாண்ட்விச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை என்னால் ஷூட் பண்ண முடியல, ஏன்னா நான் பேரலாக இங்கே ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருந்தேன், ஹரி வந்து அந்த பக்கம் குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ சாண்ட்விச் வாஸ் ஸோ குட். நான் வேணால் சாண்ட்விச் வந்து தனித்தனியாக ஒரு செக்மெண்ட்டாக வேணால் எப்பயாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதோட ரெசிப்பியை தனி ஒரு வீடியோவாக வேணால் பண்ணுறேன். ரொம்ப சூப்பரான சாண்ட்விச், மஸ்ட் ட்ரை.
பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச உடனே ஹேர் ஆயிலும் நான் வச்சு முடிச்சிட்டேன். ஸோ க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணலாம், அப்போ தான் லஞ்சுக்கு கரெக்டாக சமைக்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் சரியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் கிச்சன் எடுத்துக்கிட்டேன். ஹரி ஹால் பெட்ரூம் அப்படி பிரித்து எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்போ தான் ஒர்க் சீக்கிரம் முடியும் அப்படின்றதுனால கிச்சனில் கவுண்டர் டாப்பில் இருந்த எல்லா திங்ஸுமே நான் மொத்தமாக சிங்கில் எடுத்து போட்டேன் வாஷ் பண்ணுறதுக்கு. ஈவன் தோ அது வாஷ் ஆகிருந்தாலும் பரவாயில்ல, டீப் க்ளீன் பண்ணுறப்போ ப்ராப்பராக எல்லாமே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்றதுனால எல்லாமே எடுத்து சிங்கில் போட்டுட்டேன். அண்ட் ஸ்டவ் மேலே இருக்கிற அந்த ஆயிலி க்ரீஸியாக இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாமே ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா ஸ்க்ரப் பண்ணால் தான் போகும். ஸோ அது நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ் தான், பட் நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இது பண்ணிங்கனாவே கிச்சன் ரொம்ப க்ளீனாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் பார்க்குறதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையிங்காக இருக்கும். அது அடிக்கடி நீங்கள் க்ளீன் பண்ணுறதை விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் எல்லா அழுக்கும் பைலப் ஆகிட்டு நீங்கள் ஒரு டைம் ஸ்க்ரப் பண்ணுறப்பவே உங்கள் ஸ்க்ரப்பர் ஃபுல்லும் அழுக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒரு ஹேபிச்சுவலான விஷயமாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னாவே அதுவும் சிலருக்கு தெரப்பட்டிக்காக இருக்கும், சிலருக்கு அதுவே தலைவலியாக இருக்கும். வித் டிஃபர்ஸ், பட் யா அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கலாம் சுற்றி இருக்க இடத்த. ஸோ அதான் நான் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்க்ரப்பரில் விம்பார் எடுத்துக்கிட்டு நான் நல்லா ஸ்க்ரப் பண்ணேன். அதுக்கப்புறம் தண்ணியில் ஒரு முறை வாஷ் பண்ணிட்டேன். ஸோ அப்போயே ஆல்மோஸ்ட் எல்லாம் அழுக்கும் போயிடுச்சு. என்னோடய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக மறுபடியும் இன்னொரு முறை ஸ்க்ரப்பில் சோப் எடுத்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு தண்ணியில் அலசிட்டு ஃபைனலி ஒரு ட்ரையான கிளாத்தில் எல்லாமே தொடச்சி எடுத்துட்டேன். ஸோ அந்த வாட்டர் ட்ராப் மார்க்ஸ் இருக்கிறது எனக்கு பிடிக்காது. ஸோ அதை எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் கிரானைட் கீழே பிளாக் கலரோ க்ரே கலரோ இல்லை க்ரீன் கலரோ இருக்கிறது ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட். ஒயிட் இருந்துச்சுன்னா செம்ம அழுக்கு தெரியும், அது பார்க்குறதுக்கே க்ளீன் பண்ண மாதிரியும் இருக்காது. எல்லாமே தொடச்சி விட்டுட்டு சிங்கில் எல்லாமே தள்ளி விட்டுட்டேன். ஸோ இப்போது ஸ்டவ் பார்ட் ஓவர். அண்ட் அது சுற்றி இருக்க வால் நிறைய பேர் பேப்பர்லாம் போட்டு ஸ்டிக் பண்ணியிருப்பாங்க. பட் என்னோடது அவ்வளோ அழுக்கெல்லாம் ஆகாது, அடிக்கடி தொடச்சி எடுத்துப்பேன். ஸோ அவ்வளோவா அழுக்கு இல்லை. அண்ட் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். சம்மருக்கு டெய்லி பேசிஸில் இந்த ஒர்க் பண்ணுறவங்களாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க ஐடியாவே இல்லை. நம்ம அழகாக காலையில் ரெடி ஆகிட்டு ஏசியில் போய் உட்காந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்க ஆளுங்களாம் ஒரு நாள் இப்படி ஒர்க் பண்ணால் எப்படி தான் செம்ம ஸ்வெட்டி ஆகிடும். ஈவன் தோ ஃபேன் போட்டும் என்னால் மேனேஜ் பண்ண முடியல. பட் இந்த டே டு டே பேசிஸில் அந்த ஒர்க்லாம் பண்ணுறவங்க நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அண்ட் நான் எல்லா திங்ஸும் எடுத்து சிங்கில் போட்டுட்டேன். இப்போது அது எல்லாமே க்ளீன் பண்ண வேண்டியது தான். இது க்ளீன் பண்ணாலே ஆல்மோஸ்ட் கிச்சனில் பாதி ஒர்க் ஓவர். ஸோ இந்த ஏரியாவில் தான் நான் இந்த வாஷ் பண்ண பாத்திரத்தையெல்லாம் ஒரு அந்த ஸ்டீல் கண்டெய்னர் ஒன்று இருக்கும்ல அதில் போட்டிருப்பேன். அது உங்களுக்கு அந்த சைடில் தெரியுதுல, அதில் தான் போட்டிருப்பேன். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். சாங்கு கேட்டுகிட்டே அப்படியே ஒர்க் பண்ணிங்கன்னா ஒர்க் பண்ணுறதே தெரியாது. இதில் நான் சாங் ஆட் பண்ண முடியாது, காப்பிரைட் இஷ்யூஸ் வரும். ஸோ பேக்ரவுண்டில் எனக்கு சாங் ஓடிட்டுருக்கு. உங்களுக்கு நான் ஏதோ பாருங்கள் பிஜிஎம் போடுறேன். கிச்சனில் இந்த ஸ்டோரேஜ் ஏரியா எப்போவுமே கசகசன்னு தான் இருக்கும். என்ன திங்ஸ் வைக்கிறோன்னு ஐடியாவே இருக்காது. மேலே எல்லா திங்ஸும் வைக்கவும் முடியாது, பட் எல்லாத்தையுமே கீழே தான் டம்ப் பண்ணுவோம்.
ஸோ அப்படி வைக்கிற திங்ஸ் மேலே கண்டிப்பாக டஸ்ட் இருக்கும். எப்போயாச்சும் ஒரு முறை இப்படி துடைக்கிறதுல பெரிய விஷயம் இல்லை. அண்ட் இந்த திங்ஸ்லாம் அவ்வளோவா நான் யூஸ் பண்ணவும் போகிறதில்ல. ஸோ அதனால் ஹரி எடுத்து எல்லாமே மேலே வைக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி நிறைய திங்ஸ் மேலே எடுத்து வச்சுட்டோம். எப்போயாச்சும் யூஸ் பண்ணுற பெரிய பெரிய பாத்திரம் எல்லாம் மட்டும் கீழே நான் வச்சுட்டேன். இந்த மாதிரி எல்லா திங்ஸையும் ஈர துணியில் முதல்ல ஒரு முறை தொடச்சிட்டு அண்ட் ட்ரை கிளாத்தில் ஒரு முறையை தொடச்சிட்டு எல்லா திங்ஸையும் ஆகிடுச்சு. 1 o'clock போல் நாங்கள் கரெக்டாக சாப்பிட்ருவோம். ஸோ ஹரி ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிகிட்ருக்க, நான் ஒரு பக்கம் குக்கிங் பண்ணலான்ட்டு தக்காளி சாதம் பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ ஆனியன் ஃபஸ்ட்டு சாப் பண்ணிக்கிட்டேன். மெயினானது ஆனியன் அண்ட் டொமேட்டோஸ் தானே. ஸோ 2 ஆனியன்ஸ் நல்லா சாப் பண்ணிக்கிட்டேன், ஸ்லைஸ்டான ஆனியன்ஸ். அண்ட் பச்சடிக்கும் சேர்த்து ஒன்றாவே சாப் பண்ணிட்டேன். கூடவே ரைஸ் வந்து 1.5 கிளாஸ் ஊற வச்சுருந்தேன். எப்போவுமே எங்களுக்கு 2 பேருக்கும் சேர்த்தாப்புல 1.5 கிளாஸ் போல் சரியாக இருக்கும். சீரக சம்பா ரைஸ் 1 கிளாஸ், பாதி அரிசி நாங்கள் நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடு ஒன்றா சேர்த்து ஊற வச்சுட்டு அதில் 3 கிளாஸ் வாட்டர் போட்டு தான் ஊற வச்சுருந்தேன். அண்ட் டொமேட்டோஸ் வந்து 5 குட்டி குட்டி டொமேட்டோஸ் நான் எடுத்துருந்தேன். அதையும் நல்லா ஃபைன்லி சாப் பண்ணிக்கிட்டேன். ஒரு மசாலா நான் ஆல்ரெடி பிரியாணிக்குன்ட்டு ஒரு மசாலா பண்ணி வச்சுருக்கேன். அந்த மசாலாவில் எல்லா ஸ்பைசஸும் ஒன்றா போட்டு ரோஸ்ட் பண்ணி ஒன்றா பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மசாலா தான் நான் இதில் மெயினாக யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் அதுலேயே ஸ்பைசஸும் இருக்கும். காரத்துக்கு இருக்கணுன்றதுக்காக 2 சில்லி மட்டும் நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே வெஜ்ஜஸ்லாம் சாப் பண்ணி முடிச்ச அப்புறமா பேனில் ஆயில் விட்டுக்கிட்டேன் தேவையான அளவு. ஏன்னா ஆல்ரெடி நான் கீ யூஸ் பண்ண போகிறேன் ஃப்யூச்சரில். ஸோ அதனால் எவ்வளோ ஆயில் வேணுமோ அவ்வளோ மட்டும் விட்டுட்டு சாப் பண்ணி வச்சுருக்க வெஜ்ஜஸ் எல்லாமே ஒன்றா போட்டு தான் நான் ஃப்ரை பண்ணுவேன். ஏன்னா எனக்கு அந்த கருவேப்பிலை சில்லிஸ்லாம் போட்ட உடனே அதிலேருந்து வெடிஞ்சு வரும் ஏதாச்சும். ஸோ பயமாக இருக்கும். எல்லாமே ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ண விட்டேன். கீயும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அண்ட் கொத்தமல்லி, புதினா, டொமேட்டோஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாமே அதுக்கப்புறம் ஆட் பண்ணி தான் நான் எப்போவுமே இந்த ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுவேன். நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்பப்போ க்ளோஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஆன்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ நான் இந்த பொடி தான் நான் சொல்லியிருந்தேன். இது வந்து மந்தி பிரியாணிக்கு நான் பண்ணியிருந்த ஒரு பொடி. இதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவே இந்த மொத்த டிஷ்க்கான டேஸ்ட் ஃப்ளேவர் இதிலேருந்து தான் 80% வரப்போகுது. மித்ததெல்லாம் டொமேட்டோலேருந்து வர்றது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஆயில் திரண்டு வர வரைக்கும் நல்லா க்ளோஸ் பண்ணி குக் பண்ணணும். அதுக்கப்புறமா நான் ரைஸ் ஊற வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நான் மொத்தமாகவே சிம்மரில் தான் வச்சு தம் போட்டு தான் வேக வச்சேன். குக்கரில் மோஸ்ட்லி பண்ணுவேன். ஸோ எப்படியோ பேரலாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோன்றதுனால அப்பப்போ மிக்ஸ் பண்ணி கொடுத்துப்பேன். ஸோ அதை பண்ண உடனே டிஷ் ஓவர். ஸோ கூடவே அது வேகிற வரைக்கும் சும்மா தான் இருப்போன்றதுனால இந்த காரப்பொடி செக்ஷன் எல்லாமே கிளியர் பண்ணிவிட்டு ஒன்றா எடுத்து வச்சுருந்தேன். இது அடிக்கடி நான் க்ளீன் பண்ணுற ஒரு விஷயம் தான். பட் ஸ்டில் அப்பப்போ அந்த டப்பா எடுத்து வைக்கிறதுனால மெஸ்ஸி ஆகிடும். ஸோ பேரலி இதையும் நான் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ கிச்சனில் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். ஃபைனலி இந்த அஞ்சரை பெட்டி மட்டும் ப்ராப்பராக தொடச்சி எடுத்துடலான்னு யோசித்தேன். ஏன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக தூளாக வந்துருந்துச்சு. ஸோ அது எல்லாமே ஃபில் பண்ணிட்டேன். அண்ட் ஃபைனலி எங்களுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 o'clock போல் நாங்கள் லஞ்ச் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வெஜ் தான் ஆக்சுவலி பண்ணியிருந்தேன். எக் மட்டும் ஒன்று இருந்துச்சு, அதை மட்டும் சும்மா பாயில் பண்ணிட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு வந்த கையோட மிஷினில் துணி போட்டுடலாம் அப்படின்ட்டு இருந்த கிளாத்ஸ் எல்லாமே மிஷினில் போட்டுட்டேன். அண்ட் அடிக்கடி ஒரு 2 days ஒன்ஸ் வந்து மிஷினில் துணி போட்டுருவோம். பட் ஸ்டில் எப்படி தான் துணி சேருதுன்னு தெரியல. மிஷினில் துணி போட்டுட்டு வந்த கையோட பெட்ரூம் மட்டும் ஃபைனலி க்ளீனிங் பண்ணியாச்சு. இது மட்டும் எண்ட் இருந்துச்சு. ஸோ துணியெல்லாம் நிறைய மடிக்க வேண்டியது இருந்துச்சு. அது எல்லாமே மடிச்சுட்டு பெட்டு கிளியர் பண்ணிவிட்டு ப்ராப்பராக அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு குளிக்க வேண்டியது மட்டும்தான் ஒரே வேலையாக இருந்துச்சு. செம்ம டயர்டாகிடுச்சு. கண்டினியூஸாக கேப்பே இல்லாமல் ஒர்க் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ
நல்லா சாப்பிட்டுட்டு ஒரு ப்ராப்பரான ரெஸ்ட் எடுத்தோம். நீங்கள் உங்களோட சாட்டர்டேவை எப்படி ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ண மறக்காதீங்க. ஸோ எங்களுக்கே ஒரு ட்ரீட் வச்சுக்கணுன்றதுக்காக ஃபைனலி ஒரு வேஃபில்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இதில் ஒரு ஃபன் இருந்துச்சு. நான் பை ஒன் கெட் ஒன்னு பார்த்தேன். ஸோ அதனால் ஆர்டர் பண்ணேன். பை ஒன் மட்டும்தான் வந்துச்சு, கெட் ஒன் எங்கன்னே தெரியல. நாங்கள் ஏமாந்துட்டோமா இல்லையான்னு கூட எனக்கு ஐடியா இல்லை. ஆல்மோஸ்ட் ஓவர். மாப் மட்டும் போடணும், அவ்வளோ எனர்ஜி இல்லை. அதனால சும்மா ஒரு குட்டி டீ பிரேக் போயிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக காலையிலேருந்து வீட்லேயே தான் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ சும்மா வெளியே போயிட்டு ஒரு காஃபி டீ மட்டும் குடிச்சிட்டு வரலாம் டிசைட் பண்ணியிருந்தோம். பட் நாங்கள் ஒர்க் பண்ணதில் ரொம்ப டயர்டானதை விட ரொம்ப கசகசனானதான் ரொம்ப அன்ஈஸியாக இருக்குது. ஸோ போயிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் உங்களை பார்க்குறேன். குளிச்சுட்டு அப்படியே வெஜிடபிள் ஷாப் பண்ண போகலான்னு போயிட்டோம். வீக்லி ஒன்ஸ் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கிட்டா தான் எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது முடித்த கையோட காஃபி டீ குடிக்க போகலான்னு நினச்சோம். ஒரு காஃபி ஒரு டீ வாங்கியிருந்தோம். புதுசாக எங்கேயாச்சும் ட்ரை பண்ணலான்ட்டு ஒரு புது ஷாப்புக்கு போயிருந்தோம். அங்கே இந்த கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ உங்கள் கேம் ட்ரை பண்ணலான்னு யோசித்தோம். இதுக்கு பின்னாடி ஒரு பசில் இருந்துச்சு. நான் அதோட பிக்சர் வேணால் ஆட் பண்ணுறேன். அது எங்களுக்கு புதுசாக இருந்துச்சு. கூகுளில் தேடினாலும் அதுக்கு ஐடியாவே கிடைக்கல. ஸோ இது விளையாடிட்டு எங்களுக்கு காஃபி டீ என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அங்கே நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க ஃபுட்டில். லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 6:30 ஆனதுனால ஒரு ஸ்நாக் மட்டும் சாப்பிட்லான்னு நினச்சோம். மோமோஸ் இருந்துச்சு. ஸோ வெஜ் மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பட் செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அது கொரியன் ஃப்ரைட் வெஜ் மோமோஸ்ன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் யாராச்சும் இந்த சத்யபாமா காலேஜ் பக்கத்தில் இருக்க ஃபுட் ஸ்ட்ரீட் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கேம் ஆடிட்டுருக்கோம். ஹரி என்னை ஆமத்தி வின் பண்ணாங்க. ஆக்சுவலி நான் சொன்ன கேம் இதுதான். இன்கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னன்னு நாங்களும் கூகுளில் தேடி பார்த்தோம், பட் ஒரு ஐடியாவே கிடைக்கல. அண்ட் ஃபைனலி எங்களோட ஸ்நாக் வந்துச்சு. நல்லா சாப்பிட்டோம். எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நேரத்தில் மட்டும் ஃபுட் ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோடய ஆஃபீஸ் பக்கத்தில் திருப்தின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. நேற்று நாங்கள் ட்ரை பண்ணோம் ஒரு முறை. ரொம்ப ஹைப் வச்சுருந்தேன், பட் நல்லாவே இல்லை. அதுக்கு அமைதியாக A to Bலே சாப்பிட்ருக்கலான்னு தோணுச்சு. இந்த மாதிரி யாராச்சும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி மொக்கையான எக்ஸ்பீரியன்ஸ் ரெஸ்டாரண்ட்டில் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். எனக்கும் சில டைம் ஆகும் புது ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணுறப்போ. ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டு பசிக்கல. ஸோ லைட்டாக சாப்பிட்லான்ட்டு மேகி மட்டும் பண்ணியிருந்தோம். சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். அவ்வளோதான் இந்த vlogல. See you all in another vlog. Bye.